அது இஸ்லாத்தில் என்கிற அரிய கருத்தை பெரியார் சொல்லியிருக்கிறார். அதுதான் கவலையற்ற வாழ்வு என்று சொல்கிறார். கவலையற்ற வாழ்வு என்று இஸ்லாத்தை பரிந்துரைப்பதற்கு காரணம், அங்கு சமூக விடுதலை இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது, பெண்ணின் சுதந்திரத்திற்கும் அங்கே வழி இருக்கிறது என்பதற்காக சொன்னார். விதவை திருமணத்தை இந்த இந்துத்துவ சட்டங்கள் ஆதரித்திருக்கிறதா? வெள்ளை உடை உடுத்தி அந்த பெண்ணை சின்ன வயதென்றும் பாராமல் மூளையில் ஒடுக்கி வைத்த கேவலமான சமூகம் இந்த சமூகம். புருஷனை பொண்டாட்டியா கொண்டு போட்டான், விபத்தில் இறந்து விட்டான். அதுக்கு அவ என்ன பண்ணுவா? அவ என்ன செய்வா? பூவையும் பொட்டையும் களைந்து அவளுக்கு வெள்ளை உடை உடுத்தி நீ விதவை, நீ விதவை, நீ விதவை என்று உடன்கட்டை ஏற வைத்த இந்துத்துவம் அல்லவா? எனக்கு ஒரு கேள்வி எப்போதும் உண்டு. கணவன் இறந்து விட்டான், அதற்காக பூவையும் பொட்டையும் கொடு, கட்டிய தாலியையும் கொடு, புடவையையும் கொடு என்று கொடுக்கிற இந்து சமூகமே பூவும் பொட்டும் புருஷனின் அடையாளம் என்றால், அவன் விட்டு சென்ற குழந்தைகளும் தானே புருஷனின் அடையாளம். வெட்டி கொள்ள முடியும் அவங்களால்? இஸ்லாத்தில் அது இல்லை. அப்போது யார் அந்த இஸ்லாத்தை நான் ஏற்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் தடுக்கிறது? இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரு சாதாரணமானவன் எந்த சாதியை சேர்ந்தாலும் சரி, ஒரு குக்கர் வாங்கிட்டு போனா அவன் வச்சிருந்தா அது குக்கரு, ஆனா இஸ்லாமியன் குக்கர் வச்சிருந்தா அது வெடிகுண்டு. என்ன அவ்வளோ? இஸ்லாமியன் குக்கரே வாங்கக்கூடாது, ஏன்னா அது வெடிகுண்டு. அவன் வெடிகுண்டையே குக்கர் மாதிரி வச்சிருக்கான், ஆனா அது குக்கரு. என்ன பார்வை இது? ஏன் இந்த பார்வை? யார் இவர்கள்? யார் இந்த இஸ்லாமியர்கள்? அரபு தேசத்தில் இருந்து வந்தவர்களா? ஆப்கானிஸ்தான் அங்கிருந்து வந்தவர்களா? அல்லது கரிபியன் தீவில் இருந்து, மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலிருந்து இந்த மண்ணிற்கு ஆடு மேய்ப்பதற்காக வந்தவர்களா? எனக்குள் எப்போதும் ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. என்னோடு பிறந்தவர்கள், என் தொப்புள் கொடி உறவுகள் ஏன் இஸ்லாமியராக மாறினார்கள் என்ற வேர்களை பிடித்து பிடித்து பயணித்து போகிறேன். என் பாட்டனும் இவர்கள் பாட்டனும் ஒன்றாக இருந்தார்களே என்ற வேர்களை பிடித்து பிடித்து பயணித்து போகிறேன். என் அருமை உறவுகளே, அந்த வேர்கள் எல்லாம் சேரிகளில் தான் முடிகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் இவர்கள் இஸ்லாமியராக மாறினார்கள்? இழிவை துடைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உண்மையான மார்க்கத்துக்கு சென்றுவிட்டார்கள். எங்களை விட புத்திசாலிகளாக இருந்தார்கள், அதனால் அவர்கள் சென்று விட்டார்கள். இது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது அன்றைக்கு இருந்த இஸ்லாமியர்கள், அன்றைக்கு இருந்த என் இஸ்லாமிய உறவுகள் ஒழுங்காக தாவா பணி செய்திருந்தால் என் மேல் எவனும் மூத்திரம் பெய்திருக்க முடியாது. இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமின் உயர்ந்த கோட்பாடுகளை பற்றி, இஸ்லாத்தின் அந்த உயர்ந்த பண்புகளை பற்றி அன்றைக்கு யாராவது ஒரு இஸ்லாமிய உறவு என் தாய் தகப்பனை சந்தித்திருந்து ஏக இறைவனை பற்றியும் இஸ்லாத்தின் கருத்துக்களை பற்றி சொல்லி இருந்தால், இன்று நான் சாப்பிடும் போதெல்லாம் என் செடிகளில் முத்திர நாற்றம் வராதே என் உறவுகள். காலம் கெட்டு போகவில்லை, காலம் இருக்கிறது. காலம் முன்னிலும் விட இந்துத்துவ சக்திகள் இங்கு வேரூன்ற பார்க்கிறது. இந்துத்துவத்தின் நச்சு பற்களை இங்கு விரிக்க காத்திருக்கிறது. பல ஜாடிகள் எல்லாம் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், மோடி வித்தை காண்பிப்பதற்காக. இத்தனை நாள் நீயும் நானும் ஒன்று சேராமல் தனித்தனியே பிரிந்து கிடந்தோம். என் தாழ்த்தப்பட்ட சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் இன்று வரை, இந்த நிமிடம் வரை பிரிந்தே கிடந்தோம். ஐயா பெரியார் அவர்கள் அன்றே சொல்கிறார்கள், இஸ்லாமிய சமூகமும் தாழ்த்தப்பட்ட சமூகமும் ஒன்று சேர்ந்தால் இந்த நாட்டில் இந்துத்துவம் இருக்காது என்று சொல்கிறார்கள். இந்த நாட்டின் மேல் அமெரிக்கா கூட படையெடுக்க தயங்கும் என்கிறார்கள்.
இந்த நாடு இஸ்லாமியனும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒரு அணி திரட்டலாக, திரட்சியாக, அமைப்பாக ஒன்று சேர்ந்து விட்டால் எந்த ஏகாதிபத்தியமும் இந்தியாவின் மேல் படையெடுக்காது என்கிற கருத்தை பெரியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன நிலை? இன்றும் அந்த நிலை இருக்கிறதே என் அருமை உறவுகளே. நான் செருப்பு தைப்பவன், நான் தான் செருப்பு தைக்கிறேன். நான் செய்த செருப்பை ஆதிக்கவாதிகள், இந்துத்துவவாதிகள் போட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நான் செய்த செருப்பை நானே போடக்கூடாத ஒரு சூழ்நிலை. என் கிராமங்களில் எருமை மாடுகள் குளிக்கும் குளத்தில், ஆனால் நான் குளிக்க கூடாது. தேங்கி நிற்கிற தண்ணீரிலே சாதியை பிரிப்பான், 4 கல்ல போட்டுருவான். இது கவுண்டர்கள் இடம்பா. தேங்கி நிற்கிற குளம் இது முதலியாரும்பா. அது பல்லனுக்கு, அது பறையனுக்கு, சங்கிலினுக்கு அப்படி போயிட்டே இருக்கும். குளம் இருக்கிற குளத்தை பிரிச்சான். அவர்களுக்கு தெரியாது. உள்ள முங்கும் போது எச்ச துப்பாமையா இருக்கும் குளத்துல. நான் துப்புகிற எச்சை அந்த குளத்துக்குள் தான் இருக்கிறது. பள்ளன் துப்புகிற எச்சை அந்த குளத்துக்குள் தான் இருக்கிறது. உள்ள போய் உச்சா போனாலும் அதுக்குள்ளதான் இருக்கு. ஏன் உங்களுக்கு தெரியல? ஏன் என்னை தாழ்த்தப்பட்டவனாக பார்க்க வேண்டும்? பெரியாரின் கவலை இதுதான். பெரியாரின் கவலை இதுதான். வட இந்தியாவிலே இந்துத்துவ வெறிகள் நிறைந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலேய படையெடுப்புகளால் கூட ஒடுக்க முடியாத அந்த இந்துத்துவ வெறியை இஸ்லாமியம் வந்து வென்றது. இதுதானே வரலாறு. இஸ்லாம் போதித்த சகோதரத்துவம் அப்பதான் தேடுறான், இடம் தேடுறான், எங்க ஓடுறதுன்னு பார்க்கறான். அது வரைக்கும் தமிழகம் எப்படி இருந்தது? நீங்கள் வரலாறுகளை படிக்க வேண்டும். வரலாறுகளை படிக்காதவன் வரலாறுகளை சமைக்க முடியாது. வரலாறுகளை படிக்க வேண்டும். அப்போது தமிழகம் எப்படி இருந்தது? உன் பாட்டனும் என் முப்பாட்டனும் எப்படி இருந்தான்? ஒரு கவிஞன் எழுதுகிறான், கவினூர் மலையில் ஏறி திளைத்து, எங்கள் கடலோடு நடிவள நீந்தி திளைத்து, ஆடு மாடுகள் பன்றிகள் மேய்த்து, உழைப்பின் திணைவால் வளர்த்த தமிழே என்று எழுதுகிறான். சாதி இல்ல, மதம் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை, ஆண்டான் இல்லை, அடிமை இல்லை, அரசனை எவனும் கிடையாது. சுழற்சி முறையில் அரசு நடந்து இருக்கிறது இந்த மண்ணில். அதான பகுத்தறிவு. அரச ஆண்டி வீட்டுக்கு அப்ப ஆண்டியும் கிடையாது. செருப்பு தைப்பது என்பது தொழில். அரசன் சொல்லுவான், தம்பி நாளைக்கு உன் வீட்டுல சாப்பிட வர்றம்மா, செருப்பு தைக்கிறவன் வீட்டுக்கு. நாளைக்கு செருப்பு தைக்கிறவன் பிள்ளையும் அரசன் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து கோழி விளையாண்டுக்கும். அப்படி ஒரு சமத்துவம் இந்த மண்ணில் இருந்தது. இஸ்லாமியர்களின் வருகைக்கு பின் அங்கு சகோதரத்துவம் வட இந்தியாவிலே நிலைநாட்டியதற்கு பின் ஓடுவதற்கு இடம் தேடினான். அவன் ஓடி வந்த இடம்தான் தமிழ்நாடு. வரலாறு படிங்க. வந்தவன் கொஞ்சம் வெள்ளத்தோளா இருந்ததுதான் பிரச்சனை. நம்ம குப்த பேரரசு, பல்லவ பேரரசு எல்லாம் மாலை போட்டு வரவேற்று தாழ்த்தப்பட்ட இருக்கிறவங்கிட்ட இடத்தை எல்லாம் புடுங்கி சதுர்வேதி நிலம்னு கொடுத்தான். எந்த நிலம் எனக்கு சொந்தமாக இருந்ததோ அதே நிலத்தில் நான் பண்ணையாளாக வேலை பார்த்தேன். யாரால? அரசர்களால. ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் என்று இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் பேசுகிறார்களே, அவன் தமிழ் மன்னன் என்று பேசுகிறார். அவன் செய்த மிகப்பெரிய பிள்ளைதான் இன்று சாதிகள் உதயமாவதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன்தான் ஊர் என்று பிரித்தவன், சேரி என்று பிரித்தவன், பிராமணர்களுக்கு என்று ஒதுக்கியவன் ராஜராஜ சோழன். ராஜேந்திர சோழனுக்கு தமிழே தெரியாது. ராஜேந்திர சோழன் கட்டின மனைவி இந்துத்துவ சமூகத்தை சேர்ந்த அந்த கும்பலை சேர்ந்தவங்க. பிள்ளை அங்கே நடந்தது. அப்போது இருந்து என் சமூகம் தாழ்த்தப்பட்ட மக்களாகவே இன்று வரை இழுவை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிராமணனுக்கு மேல் சாதி இல்லை. அருந்தவனுக்கு கீழ், அருந்ததியனுக்கு கீழ் சாதி இல்லை. இடையில் இருக்கும் எந்த சாதியிலும் சமம் இல்லை. இன்னைக்கு வன்னியர்கள் என்னை பார்த்தாலே அடிக்க வர்றான்.
என்ன கொடுமை! என்னோடு இருந்தவர்கள் ஆயிற்று, என் சகோதரர்கள் ஆயிற்று. இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னவுடன் அந்த ஜாதி மக்கள், எங்களின் கொடி, நட்சத்திர கொடி, தாழ்த்தப்பட்டவர்களின் கொடி அது. அந்த நட்சத்திர கொடியை பார்த்தாவே பத்திக்கிட்டு எரியுதுங்கிற அளவுக்கு என்னுள் பகை மூட்டியது இந்த மண்ணில் யார்? இதை ஒழிப்பது யார்? இந்த கேள்விக்கு தான் பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இழிவு நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்கிறார். இஸ்லாமியர்கள் வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள். அவர்களின் பார்வையில் ஐயா பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய உறவுகளே, நீங்களே சொல்லாத ஒரு விளக்கத்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களின் அன்பையும் வீரத்தையும் பார்த்து அவர்களை நாம் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்கிறோம். பெரியார் அவர்கள் சொல்லுகிறார். ஒட்டுமொத்த இஸ்லாமுக்கே பாராட்டு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் அன்பானவர்கள், வீரமானவர்கள். ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு பிரச்சனை, இஸ்லாமியன் பார்த்துட்டு இருக்க மாட்டான், பாஞ்சு பட்டையை கிளம்பிடுவான். எங்க இதுல அப்படி இல்ல, நல்ல அடி வாங்கிட்டு போயிடுவாங்க, இந்த பக்கம் போயிடுவாங்க. அவர்களின் அன்பையும் வீரத்தையும் பார்த்து அவர்களை பயங்கரவாதிகள் என்கிறோம். காந்தியை சுட்ட கோட்சே இஸ்லாமியன் என்று பெயர் குத்திக் கொண்டான். ஏன்? தீவிரவாதிகளை தீவிரவாதிகளாக காட்ட வேண்டும் என்பதற்காக. தென்காசியிலே குண்டு வைத்தார்கள், இஸ்லாமியர் வைத்து விட்டார் என்று பேசினார்கள். பின்தான் தெரிந்தது அது ஒரு RSS காரன் தான் வச்சான். மாலைக்கானில் குண்டு வைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னார்கள். அப்புறம் விசாரணைக்கு பின் சொல்றான் அது ஒரு இந்து சாமியார் தான் வச்சாங்க. ஆக இவங்களே வச்சிருவாங்க. ஆனா பிடிபடுறவன் மட்டும் பார்த்தா இஸ்லாம். குண்டு வச்சா இஸ்லாம பிடிச்சிடறான், தண்டவாளத்தை தகத்தா தாழ்த்தப்பட்டவனை பிடிச்சிடறான். இவங்க தான் கொள்கை, இவங்க கொள்கை. எங்க குண்டு வெடிச்சாலும் குள்ளாகாரம் எங்க திருறான்னு பாக்குறான். தண்டவாளம் விரிசல் ஏற்பட்டுச்சு, இல்ல தண்டவாளம் பெயர்ந்து போச்சு, இல்ல 2 குடிசை எரிஞ்சிச்சுன்னா தாழ்த்தப்பட்டவனை பிடிக்கிறான். சிபிச்சந்தர் மாட்டுவானா இல்ல திருமாவளவன் மாட்டுவானா ஏன் பார்ப்போம். இதுதான் இந்திய அரசியல் சட்டம், இந்திய அரசியல். இன்று பகுத்தறிவாளர்கள் பேசுவார்கள், நாங்கள் நாத்திகவாதிகள் என்று பேசுகிறார்கள். பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? நீ கடவுளை உடைத்தாலும், நீ கோயிலுக்குள் செல்லவில்லை என்றாலும், நீ கடவுளை ஏற்க மறுத்தாலும், இந்து சடங்குகளை செய்யாவிட்டாலும் நீ இந்து அல்ல என்று ஆகிவிட முடியாது. இதையெல்லாம் செய்யாவிட்டாலும் நீ சூத்திரன்தான். நீ எந்த சாதியை தடவி இருந்தாலும் இந்துத்துவாவின் பிடியில் நீ சூத்திரன்தான். இந்திய சட்டம் மனு தர்மத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று பெரியார் அவர்களை சொல்கிறார். காலம் கருதி பெரியார் சொன்ன சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். இஸ்லாத்திற்கு இவ்வளவு ஆதரவாக பேசிய பெரியார், இழிவு நீங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன பெரியார் இஸ்லாத்தையும் கண்டித்திருக்கிறார். எப்படி? சந்தனக்கூடு, உருவ வழிபாடு, சமாதிக்கு முன்பு அப்படியே உட்கார்ந்து வணங்குறது, இதையெல்லாம் பெரியார் கண்டித்திருக்கிறார். இதையெல்லாம் செய்தால் நீங்கள் இஸ்லாமியன் இல்லை. இந்துத்துவத்தை ஒரு எளியை கவி பூனை கவுவது போல கவி கொதறி எடுக்கிற பெரியார் இஸ்லாமியர்களை மட்டும் பல்லுப்படாம குட்டி பிடிக்கிற மாதிரி பிடிப்பாரு. பூனை குட்டி பிடிக்கிற மாதிரி இப்படி மெதுவா பதமா பிடிச்சு சொல்லுவாரு, இஸ்லாமிய உறவுகளே இதெல்லாம் நீங்களும் செய்யலாமா? தப்பு இல்லையா? அவங்கள மாதிரி நீங்களும் செஞ்சா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வேண்டாம், விடுங்க. பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய மதம் உயர்ந்த கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது, இந்து மதம் அப்படி அல்ல. அவன் சாமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். நல்லா வச்சுப்போம், விநாயகர் மாதிரி ஆன சைஸ்ல ஒண்ணு வச்சுப்பான், குட்டி சைஸ்ல எலி மாதிரி, அது மேஜர் இது மினி, இவ்வளவு இருக்கும். பாம்பு கடவுள், பள்ளி கடவுள், பெருச்சாளி கடவுள், எல்லாம் கடவுள். ஒரே செங்கல்ல வச்சு பட்டை போட்டு கிணத்துல தள்ளிட்டானா அதுவும் கடவுள். பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் உயர்ந்த கோட்பாட்டை கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மார்க்கம் கடவுளை உண்டாக்கவில்லை. அருமை நண்பர் செங்கிஸ்கான் அவர்கள் சொல்வதை போல உண்டாக்கிய கடவுள்களை பெரியார் மறுத்திருக்கிறார். ஆனால் ஏக இறைவன்
என்னை உண்டாக்கினான் என்று சொல்லுகிற கருத்தை பெரியார் ஆதரித்திருக்கிறார், சான்றிருக்கிறது. பல கடவுள்கள் என்பது பொய். பெரியார் அவர்களின் கூற்று, பல கடவுள்கள் என்பது பொய், ஒரே கடவுள் என்பது மெய், அது இஸ்லாம் தான் என்கிறார் பெரியார். இதை தாண்டியும் சொல்லி இருக்கிறார், நபிகள் நாயகம் தான் கடைசி இறை தூதர் என்கிற கருத்தையும் பெரியார் சொல்லி இருக்கிறார். நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் அவர்கள் எழுதுகிறார்கள், பெரியார் அவர்களை குரலிலேயே சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நபிகள் நாயகம் போதித்தது போல மனித சமூகத்திற்கான கருத்துக்களை, சகோதரத்துவத்தை, மனிதத்தை, மனித நேயத்தை நபிகள் நாயகத்திற்கு முன்னும் நபிகள் நாயகத்திற்கு பின்னும் யாரும் கூறவில்லை, கூற போவதும் இல்லை. ஆக நபிகள் நாயகம் தான் இறுதி தூதர் என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் என்று பெரியார் சொல்கிறார். அப்போ மனித கருத்துக்களை சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஒரு அமானுஷ்ய சக்தி படைத்தவர் என்றோ, மனிதனிலிருந்து விலகியவர் என்றோ நான் நினைக்கவில்லை. ஆனால் மனிதரில் மிகச்சிறந்த மனிதர்